இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுங்க அண்ணே, சாப்பிடுங்க. வேண்டாம் சித்ரா, அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ ஊட்டி விடு. உங்க சித்ரா ஊட்டி விட்டா வாங்க மாட்டீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணே. அப்ப இன்னும் 2 இட்லி சேர்த்து ஊட்டி விடுறியா? எத்தனை இட்லி வேணாலும் ஊட்டி விடுறேன், பொறுமையா சாப்பிடுங்க. எங்கடி போன? நான் இங்க தானே இருக்கேன். என்னங்க ஆச்சு? என்னது இது? என்னங்க? ஏய், அங்க பாருடி. அதுவா? இட்லிங்க. பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? மூஞ்சி அத கேட்கலடி. அப்போ தோசை வேணுமா? ஏய், கொதிச்சு மூஞ்சல உடைச்சிடுவேன். நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன பண்றீங்க? ஓ, என்னையும் ஊட்டி விட சொல்றீங்களா? சரிங்க. ஏய், கொழுப்போ அவ ஊட்டி விடுறதே தப்பு. இதுல நீ ஊட்டி விட போறியா? ஏங்க, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா நினைச்சு பழகுறாங்க. அவங்க மனசுக்குள்ள வேற எதுவும் இல்ல. நீங்களா தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க. உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். என்னடா இது, முதல் சவாரியா இங்க வந்திருக்கு. பேசாம கேன்சல் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரைடு எப்படி கேன்சல் பண்றது? அட, இவங்க தான் புக் பண்ணிருக்காங்களா? ஏய் தேவத, என்ன இந்த பக்கம்? வண்டி புக்கா இருந்துச்சுக்கா. ஓ, நீதானே அது? நான் தான் புக் பண்ணேன். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்கக்கா? பின்ன பயங்கரமான கில்லாடியா இருக்கே நீ. இங்க இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட ₹1 கூட வாங்க முடியாது. ஆனா நீ 20 லட்சம் ரூபாவா அசால்ட்டா கறந்துட்ட. நான் என்னமோ சொந்த செலவுல வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றீங்க. கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தேன். என்னதான் இருந்தாலும் அதுக்கு தைரியமும் சாமர்த்தியமும் வேணும்ல. அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. இந்த வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வெளியில தனியா கூட போக முடியாது. அப்படியே ஒருவேளை போனேன்னு வையே, என் புருஷன் என் மேல ஏறி நின்னு மிதிப்பாரு. என்ன சொல்றீங்கக்கா? ஆமா, என்ன பண்றது? அப்போ நீங்க வரலையா? நானா? இல்ல இல்ல. அப்போ யாருக்கு புக் பண்ணீங்க? கருணாவுக்கு தான்.